ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 10ஓட கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன். நாம 30 டிஎன்பிஎஸ்சி ப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதில் 10வது டெஸ்ட் இது பர்சன்டேஜ். பர்சன்டேஜில் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கோம். இது செகண்ட் டெஸ்ட். இதில் நம்ம 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டெஸ்ட் நம்பர் 9ஓட கண்டென்ட் லேர்னிங் வீடியோவை முழுசாக பாருங்க, டெஸ்ட் எழுதுங்க, ஆன்சருக்கு செக் பண்ணுங்க. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வகுப்பு 8ல் பக்கம் 127லேருந்து 131 வெறும் 5 பக்கங்கள் மட்டும்தான். இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் நம்ம சம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 600 இவற்றின் எக்ஸ் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 450. 600 எக்ஸ் சதவீதம் அப்படின்றது எக்ஸ் பை 100 சதவீதத்தை பின்னமா மாத்திர வகுத்தல் 100 இஸ் ஈக்குவல் டு 450. 0 இந்த 0 கேன்சல். இப்போ எக்ஸை தவிர மற்ற வேல்யூ இந்த பக்கத்து வந்துருங்க. 450 இங்க பெருக்கல்ல இருக்கிற 6 இங்க வந்தா வகுத்தல். ஓர் 6 7 42 மீதி 3 30 வரும். 5 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75 இஸ் த ஆன்சர். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 100% தொடக்கத்தில் இருக்கு. அதுல 25% குறைச்சிட்டாங்கன்னா 75% இருக்கும். அந்த 75% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. 75% பின்னா மாத்தினா 75/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. கேன்சல் பண்ணலாம். 25 வாய்ப்பாடில் இது 3, இது 4. எக்ஸை தவிர மற்ற எல்லா வேலையும் இந்த பக்கத்து வந்துருங்க. இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 4/3. 1 3 4 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 4 160. அப்போ எக்ஸோட மதிப்பு தொடக்கத்தில் 160 இருக்கு. அதில் 25% குறைச்சிட்டாங்க அப்படின்னா 120 கிடைக்கிறது. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவர் பெற்றது 576 எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் காண்க. 80% மதிப்பெண் இஸ் ஈக்குவல் டு 576. 80% 80/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576. கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சல். இரண்டாம் வாய்ப்பாட்டில் இங்கே 5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு 5/4. ஓர் 4 1 4 16 இது 16 16 4. 144 இன்ட்டு 5. 5 20 20 22 5 7 770 மதிப்பெண்கள் தான் மொத்த மதிப்பெண். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலையை காண்க. தொடக்கத்தில் 100% இருக்கும். 20% விலை ஏறி இருக்கு. அப்போ எத்தனை சதவீதம்? 120%. அப்போ 120% இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96. 120/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96. 0 கேன்சல். இங்கே 5 இங்கே 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 5/6. ஓர் 6 36. 6 36. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5 80. 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை தொடக்கத்தில் 80 ரூபாய். 20% அதிகரிக்கும் போது 96 ரூபாய்.
ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாள் அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதுல 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? சதவீதம் கேட்டா 100ஆல பெருக்கிக்கிறேன். இங்க 4வது வாய்ப்பாடு அடிக்கிறேன். 6, இங்க 25. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். இங்க 5. 125/3%. அப்படி இல்லைன்னா கலப்பு பின்னம் மாத்திக்கோங்க. 4, 1, 2/3%. ஆப்ஷன்ல எது இருக்கோ அது ஆன்சரா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம். இந்த பேஸ்ல கேட்பாங்க. நீங்க ஏற்கனவே இந்த சம் இப்படி ஒர்க் அவுட் பண்ணிப்பீங்க. x + y + xy/100 இந்த ஃபார்முலாலையும் போடலாம். அதிகரிக்குதுன்னா பிளஸ் வேல்யூன்னு போடணும், குறையுதுன்னா மைனஸ் வேல்யூ போடணும். இந்த ஃபார்முலால போடலாம். நான் ஃபார்முலா போட போறதில்ல. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. தொடக்கத்தில் அவரோட வருமானம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10% அதிகரிக்குது. அப்ப எவ்வளவு இருக்கும்? 110 ரூபா வாங்குவாரு. இப்போ பேஸ 110 ரூபான்னு வைங்க. இப்போ எவ்வளவு சதவீதம் குறைகிறது? 10% குறைகிறது. 110 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 110 × 10/100 0000 கேன்சல் 11. அப்போ 11 ரூபா குறையுது. 110 ரூபால 11 ரூபா குறைஞ்சிச்சுன்னா 99 ரூபா. இப்போ தொடக்கத்துல 100 ரூபா, முடிவுல அவர் 99 ரூபா வாங்குறாரு. அப்ப எவ்வளோ வித்தியாசம்? 1 ரூபா குறைஞ்சிருக்கு. அதாவது 100க்கு 100க்கு அப்படின்னா சதவீதம் சொன்னேன். அப்போ 1% குறைவு இஸ் த ஆன்சர். ஆப்ஷன்ல 1% குறைவு, 1% அதிகம், இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. இங்க 1% குறைவு இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு எக்ஸின் 30% இஸ் ஈக்குவல் டு 150. எக்ஸ் இன்ட்டு 30% பின்னம் மாத்திரேன் இஸ் ஈக்குவல் டு 150. 0 0 கேன்சல். இங்க 1 3 5 3. x இஸ் ஈக்குவல் டு 50 பெருக்கல் 10 இஸ் ஈக்குவல் டு 500. இரண்டாவது கேள்வி, 1 மணி நேரத்தில் 2 நிமிடம் என்பது 1 மணி நேரம் 2 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதையும் நிமிடமா மாத்தணும். 1 மணி நேரம்ன்றது 60 நிமிடம். இதை சதவீதமா மாத்துறதுக்காக 100ஆல பெருக்கிறேன். 0 0 கேன்சல். 1 2 3 10/3. ஆப்ஷன்ல இருந்தா இது ஆன்சர். ஆப்ஷன்ல இல்லைன்னா கலப்பினம் மாத்திக்கோங்க. 3 1/3%. மூன்றாவது கேள்வி, எக்ஸின் x சதவீதம் என்பது 25 எனில் x என்பது டேஷ் ஆகும். எக்ஸின் x சதவீதம் 25. x into x/100 is equal to 25. இந்த x பெருக்கணும் அப்படின்னா x². இந்த வகுத்துல இருக்க 100 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறும். 25 × 100. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் இல்லையா? x is equal to root of 25 பெருக்கல் 100 is equal to 25க்கு ரூட் எடுத்தா 5, 100க்கு ரூட் எடுத்தா 10 is equal to 50 is the answer. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்கள் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் கேட்கிறாங்க. மொத்த மாணவர்கள் தான் 1400 பேரு. அதுல மாணவிகள் 420 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா 980 பேர் தான் மாணவர்கள். இப்போ இவங்களுடைய சதவீதம் தான் கேட்கிறாங்க. பெருக்கல் 100. கேன்சல் பண்ணிட்டோம். இரண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா இங்க 7,
இங்க 4 9 0. அகைன் 9ஆம் வாய்ப்பாட்டுல 7ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணலாம். அகைன் 7ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணலாம். 7 1 7 0 is equal to 70%. 0.5252 என்பது டேஷ் சதவீதம் ஆகும். சதவீதம் மாத்தனாவே 100ஆல பெருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 100ஆல பெருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி 2 இலக்கம் தள்ளி வலது பக்கமா வரும். ஸோ ஆன்சர் இஸ் 52.52%. ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%. அந்த எண் கேட்கல, அந்த எண்ணின் 20% கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணின் எண் தெரியாது இல்லையா? x இன்ட்டு 75% மைனஸ் x இன்ட்டு 60% is equal to 82.5. x இன்ட்டு 75%, 75/100 மைனஸ் x இன்ட்டு 60%, 60/100 is equal to 82.5. இங்க நமக்கு பொதுவா 100 இருக்கு. x இன்ட்டு 75, 75x, x இன்ட்டு 60, 60x, 75ல 60 போச்சுன்னா 15x is equal to 82.5. இங்க x தவிர மற்ற எல்லா வேல்யூவும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். x is equal to 82.5 into 100/15. இப்போ x ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. நம்ம அதோட 20% கண்டுபிடிக்க போறோம். 20%ன்றது 20/100 into x. 0 0 கேன்சல், 4 2 I 1/5 into x is equal to 1/5 into x ஓட மதிப்பு 82.5 into 100/15. கேன்சல் பண்ணலாம். 4 5 5, 4 5 5, 30 30 6 முறை போகும். 25 5 முறை போகும். is equal to திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். இது 3 முறை, 3 3. மூன்றாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணீங்கன்னா 1.1. 1.1 into 100 is equal to பெருக்குங்க. 2 இலக்கம் தள்ளி வரும். 110 is the answer. ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மெத்தட்ல, இதே கொஸ்டின்ல இந்த மெத்தட்ல நிறைய டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கு. நீங்க அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த சம்ஸை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, 400ன் 30% மதிப்பின் 25% என்ன? 400ன் 30%, 30%, இவற்றின் 25%, 25%. ஜஸ்ட் கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். 0 0 0 0 கேன்சல், 4 25, 4 25, 4 4 கேன்சல். ஸோ ஆன்சர் 30. இதோட ஆன்சர் 30. கொஸ்டினை நீங்க வேர்ட் ஃபார்ம்ல இருந்து சரியா எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். நீங்க எடுத்து எழுதும் போதே தவறா எழுதிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் எடுக்க முடியாது. அதனால நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் தெரிய வரும். அந்த டிஃபிகல்டிஸ் தெரிய வந்தா தான் நாம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த 2 சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக தரேன். ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் இவ்வளவு கிடைக்குது. 18% அதிகம். 100ல இருந்து 18%, 118%. ஏற்கனவே சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இதை நீங்க பாத்துக்கோங்க. 20% குறைந்தால்னா 80% வந்து 80 ரூபா. அப்போ எவ்வளவு அந்த எண்ணுன்னு கேட்கிறாங்க. இந்த 2 சம்மையும் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்றீங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு இந்த சதவீத மாற்றம் கொடுக்கும்போது நம்ம பேஸ் 100ன்னு வச்சுக்கிறேன். 100 ரூபா இருக்கு. இங்க 25% அதிகரிக்குது. அப்போ 100க்கு 25ன்றது 125 ரூபாய். இந்த 125 ரூபாயை இப்ப நான் பேஸா வைக்கிறேன்.
125 ரூபாய்க்கு என்ன ஆகுது? -20%. 20% குறைகிறது. 125 ரூபாய்க்கு 20% ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 5, 25. 25 ரூபாய். அப்போ 125ல 25 ரூபாய் குறைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 100. அப்போ தொடக்கத்துக்கும் இந்த முடிவுக்கும் உள்ள சதவீத மாற்றம் என்ன? மாற்றம் இல்லை. அதுதான் ஆன்சர். அவங்க கொடுத்திருப்பாங்க 1% குறைவு, 1% அதிகம். அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஆன்சர் என்ன? சதவீதம் மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லைன்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் ஆன்சர். இதை நாம x plus y plus xy by 100 எந்த ஃபார்முலாலையும் போடலாம். அதிகரிக்குதுன்னா பிளஸ் வேல்யூன்னு வச்சுக்கணும், குறையுதுன்னா மைனஸ் வேல்யூன்னு வச்சுக்கிட்டோம். அப்படி வச்சுக்கிட்டு போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஃபார்முலா மெத்தட் நான் போல, நீங்க பாருங்க. 250 into 12% is equal to 150 into dash சதவீதம். 0 0 கேன்சல். இங்க 5ஆம் வாய்ப்பாடு 5 முறை, இங்க 3 முறை, ஓர் 3 4 3. so x is equal to 4 into 5 20%. ஒரு பள்ளி தேர்வில் ஏபிசி 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்ற நிலையில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம். இதுல யார் அதிகமா வாங்கியிருக்காங்க? இவர் தான். அப்போ 245 பை மொத்தம் கூட்டிக்கலாம். 10க்கு 0 மீதி 1 9 3 4 490. இதை சதவீதம் மாத்திரத்துக்கு 100ஆல பெருக்கிக்கலாம். 0 0 கேன்சல். ஏழாம் வாய்ப்பாடு இது 7 முறை, 3 21 மீதி 3 35 வந்து 5 முறை, 1 7 5 35. ஸோ 50 into 10 50% இஸ் த ஆன்சர். ரூபாய் 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும். 10,000 into 25%, அதன் பின்னமா எழுதிட்டேன். இன்ட்டு 15%, அதையும் பின்னமா எழுதிடுறேன். கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 0 போகுது, இங்கே 4 0 போகுது. 25 into 15, 25 into 10 250, 25 into 5 125, கூட்டினா 325, சாரி கூட்டினா 375 இஸ் த ஆன்சர். ஒரு எண்ணின் 60%-இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். இதே மாதிரி கேள்வி, ஒரு எண்ணின் x%-இலிருந்து x கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். கேள்வி கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எண் தெரியாது இன்ட்டு 60%, 60/100, அதிலிருந்து 60 கழிச்சா 60 கிடைக்கிறது. கவனிங்க, 60%-ஐ 60/100ன்னு எழுதியிருக்கேன். வெறும் 60ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனா 60 இருக்கு. 60 வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டோம்னா x/100 - 1 is equal to 60. 60 60 கேன்சல். இங்கே 1 வந்துடும். x/100 - 1 is equal to 1. இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. x/100 is equal to 2. x is equal to 2 into 100 is equal to 200 is the answer. 48 இன் 48% is equal to x இன் 64% எனில் x இன் மதிப்பு 48 இன் 48%. அதை பின்னமா மாத்துங்க. 48/100 is equal to x இன் 64%, 64/100. x ஓட மதிப்பு தான் தேவை. 100 100 கேன்சல். இப்போ 8ஆம் வாய்ப்பாடு 6 8 48, 8 8 64. அகைன் 8ஆம் வாய்ப்பாடு 1 8 8, 6 8 48.
x is equal to 6 into 6 36. So 36 is the answer. Textbook questions இந்த textbook question இந்த சம்மோட நான் கம்ப்ளீட் பண்றேன். இன்னுமே 1 or 2 சம்ஸ் இல்ல ஒரு சில சம்ஸ் இருக்கும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு தரேன். அந்த சம்ஸையும் பார்த்துடலாம். 5% 3% என்பது 5% பெருக்கல் 3%. 5/100 பெருக்கல் 3/100 is equal to I3 15/100 சாரி 10,000 is equal to கவனிங்க, இங்க ஃபுல்லா கீழே ஜீரோஸ் தான் இருக்கு. இங்க பாருங்க 15, இங்க கடைசி இலக்கம் 5 இல்லையா, அப்போ கடைசி இலக்கம் 5 இருக்கிறது ஆன்சர். ஸோ 5 இஸ் த ஆன்சர். அப்படி இல்லைன்னா 5% 3%. 5/100 into 3/100 is equal to 15/100 into 100 is equal to 0.15/100 is equal to 0.15%. இதுதான் ஆன்சர். ஆன்சர்ல ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்குறாங்க. ஸோ 0.15. அப்படி இல்லைன்னா எண்டிங் வித் 5 சொன்னோம் இல்லையா, அந்த 15 இது இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் 0.15%. 640 into 45/100 plus 450 into 64/100 is equal to 1440 into x/100. இந்த ரெண்டு 100க்கும் 100 பொதுவா இருக்கு, எடுக்கிறேன். இங்கேயும் 64 இருக்கு, இங்கேயும் 64 இருக்கு. 64 பொதுவா எடுக்கிறேன். 45, இங்கே ஒரு 45 இருக்கு, 45 பொதுவா எடுக்கிறேன். மீதி இங்கே ஒரு 10 இருக்கு, இங்கே ஒரு 10 இருக்கு. is equal to 1440 into x/100. இந்த 100 இந்த 100 கேன்சல். 10 + 10 20. 64 + 40 64 பெருக்கல் 45 பெருக்கல் 20 is equal to 1440 into x. 0 0 கேன்சல். 1 2 72. எட்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுறேன். 8 8 9 8 4 9 5 9. ஸோ x is equal to 8 5 45 is the answer. இந்த வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த சதவீதம்ன்றது ரொம்ப ஈஸியானது. 100க்கு அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியை வச்சுக்கோ, அந்த ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக இந்த சம்ஸை நீங்கள் போட்டு முடிக்கலாம். 2 எண்கள் 3ஆம் எண்களிலிருந்து 1 2 3 3ஆம் எண்ணிலிருந்து 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது. அதாவது இது 100% இருக்குன்னா இது 10% குறைவா இருக்கு. அப்போ இது எவ்வளோ? 90. இது 15% குறைவா இருக்கு. அது இது எவ்வளோ? 100லேருந்து 15 போச்சுன்னா 85. இந்த 2 எண்ணோட விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ 90:85. கேன்சல் பண்ணுற 5ஆம் வாய்ப்பாடு 1 8 1 7. ஸோ 18:17 is the answer. x இன் y சதவீதம் 50 எனவும் y இன் z சதவீதம் 25 எனவும் எனில் x-க்கும் z-க்கும் உள்ள தொடர்பு. இந்த வீடியோவோட கடைசி சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஹிட் a லைக் பட்டன். x இன் y சதவீதம்
y by 100 is equal to 50. y இன் z சதவீதம் z by 100 is equal to 25 எனில் xக்கும் zக்கும் உள்ள தொடர்பு தான் கேட்குறாங்க. y by 100 is equal to 25 இந்த பெருக்கல்ல இருக்கிற z இந்த பக்கத்துக்கு வர வகுத்தல் z. இப்போ y by 100 இங்க இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் இந்த z சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். x into 25 by z is equal to 50. ஓர் 25 2 25 x is equal to பெருக்கல்ல வரும் 2z. x is equal to 2z is the answer. இதோட இந்த டெஸ்ட் நம்பர் 10ஓட கண்டென்ட் லேர்னிங் வீடியோ முடியுது. இது முடிச்ச உடனே நீங்கள் புக்கோட சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.